அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்னன்னா 108. இந்த 108 அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு வேண்டுதலா வைக்கும்பொழுது, நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். 108 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன். 108 வாட்டி நமசிவாயம் எழுதுறேன். ஓம் நமசிவாயம் எழுதுறேன். அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த 108 இதற்குள்ள என்ன அடக்கம்? ஆம்புலன்ஸ்லாம் கூட 108 தான் எழுதியிருப்பாங்க. இதுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் கிடைக்கும். பட் ஆஸ் பர் ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும் பொழுது 108 இதற்குள்ள என்ன அடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்ட்ராலஜி படியும் பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவலாவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சிவனை நம்ம பிரீத்தி பண்ணுறதுக்காக இந்த அவருடைய பஞ்சாட்சரத்தை நம்ம சொல்கிறோம். நம சிவாய. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5 பூதங்கள் இருக்குது. இந்த 5 பூதங்களோட அடக்கம் தான் நமசிவாயம். ஸோ இந்த நமசிவாயத்தை 108 அவர்களுடைய பெயர், சிவனுடைய பெயரை நம்மளால ஞாபகம் வச்சு ஜபிக்க முடியாது. ஸோ இந்த பஞ்ச அக்ஷரத்தை 108 வாட்டி நம்ம சொல்லும் பொழுது சிவனுடைய 108 நாமங்களை சொன்ன பயனை நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம அந்த 108 அப்படின்றதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பிரிச்சுவலான இருக்கக்கூடிய ஒரு கனெக்ட். அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம் 108 திவ்யஸ்தலம். ஒவ்வொரு திவ்யஸ்தலத்துக்காக போக முடியாதவங்க இந்த ஸ்ரீராம ஜெயத்தை 108 வாட்டி எழுதும் பொழுது ஒவ்வொரு திவ்யஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்த அந்த ஒரு ஒரு பிளிஸ்ஸை கடவுள் கொடுக்குறாரு, அந்த டிவைன் எனர்ஜியை கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அது கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அந்த பிளிஸ்ஸை கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அதே மாதிரி ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி படி அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதங்கள் 4 பாதங்கள் இருக்குது. ஸோ 27 × 4 இப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணும்பொழுது 108 அப்படின்ற ஒரு நம்பர் வரும். ஸோ ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்க ஒவ்வொரு பாதத்தையும் நம்ம பிரீத்தி பண்ணுறோம். ஸோ 108 வாட்டி அந்த நட்சத்திரத்தை ஜபிச்சு முடிக்கும் பொழுது 27 நட்சத்திரங்களில் இருக்க 4 பாதங்களையும் நம்ம பிரீத்தி பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்க தத்துவம். இதுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. நெட்டில் நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. பேசிக்காக இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற டெஃபினேஷன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சாலும், உங்களுக்கு இதுக்கு வேறு ஏதாவது டெஃபினேஷன்ஸ் வேறு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது தவறாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.